அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. என்ன அவ்ளோ ஈஸியா கேஸ க்ளோஸ் பண்ணிட்ட? என்ன அவ்ளோ ஈஸியா க்ளோஸ் பண்ற கேஸா என்ன இது? என்ன இன்னும் என்ன பண்ணோம்? இந்த கேஸோட உண்மையான கிரிமினல ஒரு வார்த்தை கூட விசாரிக்காம அப்படியே கேஸ க்ளோஸ் பண்ணிட்டு போங்கன்ற. யாரு கிரிமினல்? என்ன சொல்ற நீ? அதான் மாமா எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டார்ல. மாமா ஒத்துக்கிட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சா? உண்மையிலே தப்பு பண்ணது யார் என்னன்னு விசாரிக்க மாட்டியா நீ? யாரு உண்மையிலே தப்பு பண்ணது? நான் சொல்றேன். இந்த எல்லா ஏற்பாடு பண்ணதும் மல்லி தான். இந்த கிரிமினல் வேலைக்கு மொத்த மூளையா இருந்து வேலை செஞ்சது எல்லாமே தோ இந்த மல்லி தான். இப்படி ஒரு விஷயத்த பண்ணி ரேணுகாவை துரத்திரலான்னு இவங்க எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணிருக்காங்க. இந்த மல்லியும் அதுக்கு உடந்தையாதான் இருந்திருக்கா. வீட்டை விட்டு கிளம்பும் போதே மல்லிக்கு விஷயம் எல்லாம் தெரியும். இங்க இருந்து கிளம்புற நேரம் எல்லாத்தையுமே மனோகர் கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கா. ஹாஸ்பிட்டல் வேலை முடிஞ்ச உடனே அவர் பிளான் பண்ணி கொடுத்த இடத்துக்கு தான் இவளை கூட்டிட்டு போயிருக்கா. அங்கதான் இவ்ளோ சம்பவம் நடந்திருக்கு. நடந்த சம்பவத்துல ஒவ்வொரு விஷயத்திலயுமே இந்த மல்லி இருந்திருக்கா. இவ்ளோ சிம்பிளா ரிலீஸ் பண்ணி கேஸ் க்ளோஸ்னு சொல்ற? மல்லி என்ன பதில் சொல்லாம இருக்க? இவ சொன்ன மாதிரி ஏதாவது நடந்துச்சா? தம்பி, அவளே நேத்துல இருந்து பல குழப்பத்துல இருக்கா. அவளை மறுபடியும் எல்லாரும் இப்படி கேள்வி கேட்டு நிம்மதியை ஏன் கெடுக்குறீங்க? அதான் ரேணுகா கிடைச்சிட்டால, விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்க. சும்மா நடந்ததையே நோண்டிட்டு இருக்காதீங்க. அதான் மனோகர் அண்ணனே விஷயத்தை ஒத்துக்கிட்டாருல, அடுத்த வேலையை பாருங்க தம்பி. என்ன நாகு அப்படியே எமோஷனலா பேசி மல்லிய காப்பாத்தணும்னு நினைக்கிற போல? இந்த விஷயத்துல ரேணுகா கிடைக்கிறது மட்டும் விஷயம் இல்ல, இதை யாரு பண்ணாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். மல்லின்னு மலை போல விஜய் மல்லிய தானே நம்புறான். அந்த நம்பிக்கைக்கு இவ ஒர்த்தா இருக்காளா இல்லையான்னு விஜய்க்கு தெரியணும்ல, அதானே இப்ப முக்கியம். என்ன தெரிஞ்சுக்கிறது முக்கியம்? அவ ரேணுகாவை காப்பாத்தி கொண்டு வந்தவ, அது தெரியல உங்களுக்கு? மல்லி ரேணுகாவை தொலைக்கணும்னு நினைப்பாளா? மனசாட்சியோட பேசு ராஜி. சும்மா பழைய கதையை இன்னும் எத்தனை நாள் தான் சொல்லிட்டு இருப்பீங்க? இவ காப்பாத்தி கூட்டிட்டு வந்தது உண்மைதான். ஆனா அவன் மனசுல இப்ப இருக்கிற பொறாமையும் உண்மைதானே? ரேணுகாவை விஜய் ஏத்துக்க ஆரம்பிச்சதுல இருந்தே அவ மனசுக்குள்ள புழுங்கிட்டு தான் இருந்திருக்கா. அதனால்தான் இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கா. உண்மையா இல்லையான்னு நீங்களே அவளை கேளுங்க. இந்த வீட்டுல நடக்கிறதெல்லாம் நாங்களும் பார்த்துட்டு தானே இருக்கோம். என்ன மல்லி, இந்த விஷயம் எல்லாம் உண்மையா? மல்லி சொல்லு மல்லி, இவ சொல்றதெல்லாம் உண்மையா? இல்லங்க, அங்க நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மனோகர் அண்ணன் தான் எல்லாமே பண்ணாரு. போதுமா? மல்லியே தெளிவா சொல்லிட்டா. போதுமா ராஜிமா? ஓ, மல்லி சொல்லிட்டா அது அப்படியே வேத வாக்கு ஆயிருமா என்ன? நான் கேக்குறேன். ஏய் மல்லி, உனக்கு தெரியாம தான் இது எல்லாமே நடந்துச்சா? சொல்லுடி, என் கண்ணை பார்த்து சொல்லு. ஆமா, எனக்கு தெரியாம தான் நடந்துச்சு. ஓ அப்படியா? இரு வரேன். எங்க உனக்கு தெரியாம தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு வெண்பா மேல சத்தியம் பண்ணி சொல்லு. சொல்லு. ஏய் ராஜி, ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் சத்தியம்லாம் கேட்டுட்டு இருக்க? அதுவும் குழந்தை மேல யாராவது சத்தியம் கேட்பாங்களா? முதல்ல குழந்தை போட்டோ கொண்டு போய் வை. எது சின்ன விஷயம்? ஒரு பொண்ணு அவமானப்படுத்துறது சின்ன விஷயமா? ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவளை வீட்டை விட்டு துரத்துறதா? ஒருத்தி நல்ல வாழ்க்கையை கெடுத்துட்டு இல்லாம ஆக்குறதா? ஏய், உன் பக்கம் உண்மை இருக்குன்னா சத்தியம் பண்ணுடி. எதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? சத்தியம் பண்ணு. உன் பக்கம் தானே உண்மை இருக்கு, சத்தியம் பண்ணு. நம்ம குழந்தை மேல நாம தானே சத்தியம் பண்றோம். உண்மை உன் பக்கம் இருக்கிறதுனால தானே சத்தியம் பண்ண சொல்றேன். சத்தியம் பண்ணு மல்லி. எனக்கு இந்த விஷயம் தெரியுங்க.
எனக்கு தெரிஞ்சுதான் இந்த விஷயம் எல்லாம் நடந்துச்சு. என்ன மல்லி, நீ தெரிஞ்சுதான் பண்ணியா? நீதான் இதெல்லாம் பண்ணியா? என் நம்பிக்கையவே உடைச்சு சுக்குனூர் ஆக்கிட்டிய மல்லி. தம்பி, சந்தேகம்னு வந்துருச்சுன்னா இதெல்லாம் முயற்சி பண்ணி பாக்குறதானே தம்பி வழக்கம். இதெல்லாம் தப்புனா எப்படி? நீங்க பேசாதீங்க. மல்லி கூட இப்படிலாம் யோசிச்சிருக்க மாட்டான். நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் மல்லி மனசை இப்படி கெடுத்து வச்சிருக்கீங்க. மல்லி, அவங்க என்ன வேணாலும் சொல்லி இருக்கட்டும். நீ தானே ரேணுகாவை காப்பாத்தி கொண்டு வந்த. என்ன நிலைமையில இருந்து அவளை கொண்டு வந்த? அவளை அந்த மாதிரி சந்தேகப்படலாமா? அவ பாவம் இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.